வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களை மேற்கொண்டதற்காக மத்திய அரசுக்கு பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்தங்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியான நடவடிக்கை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் 2வது நாளாக இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே.பி. நட்டா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எவ்வாறு வாக்களிப்பது என்பது குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனும், எதிர்க்கட்சிகளின் சார்பில் திரு சுதர்ஷன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முன்னதாக இந்த கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களை மேற்கொண்ட மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியான நடவடிக்கை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு பரிந்துரைத்த வரி குறைப்பிற்கான சீர்திருத்தங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மாநிலங்களின் நிதியமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விலை குறைப்பின் மூலம் அனைத்து தரப்பினரும் பயன்பெறுவார்கள் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் வாங்கும் திறன் 10% அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மாணவர்கள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச புவி அறிவியல் ஒலிம்பியாடில் பதக்கங்களை வென்றவர்களை பாராட்டி அவர் பேசினார். சீனாவில் நடைபெற்ற இந்த ஒலிம்பியாடில் இந்தியா ஒரு தங்கம் உள்பட 7 பதக்கங்களை வென்றதை அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளிக்கப்பட்டிருப்பதையும் அவர் குறிப்பிட்டார். இதனை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். மகளிர் நலனுக்காக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தின் மூலம் கடந்த 4.5 ஆண்டுகளில் 800 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் தினம்தோறும் 20 லட்சம் குழந்தைகள் பயனடைந்து வருவதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மின்வாரியத்தில் பணிபுரியும் கேங்மேன் தொழிலாளர்களை கள உதவியாளராக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கேங்மேன் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றாதது கண்டிக்கத்தக்கது என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு.
வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று பெரம்பலூரில் மின்வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மெயினா நாங்க இங்க நான் ஆய்வு பண்ணக்கூடிய இந்த சடன் ஆய்வுங்கிறது ஃபோக்கஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேர்ஸ். உங்களுக்கு தெரியும், எப்பவுமே இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு டக்குன்னு மழை திரும்புது, காற்று வருது, டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்மர் அவுட் ஆயிடும், இல்லையா அந்த கேபிள் கட் ஆயிடும். கேபிள்னா வயர் கட் ஆயிடும், லைன்ஸ் நாட் கேபிள் அண்டர் கிரவுண்ட் கேபிள் சென்னை மாதிரி பெரிய நகரம் ஆலயத்துல இருக்கும். ஸோ அது தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்ப இவங்க கையில 13 crores கையிருப்பு இருக்கு. அதே மாதிரி இது பெரம்பலூர் அரியலூர் பகுதிக்கு தேவையான ஸ்பேர்ஸ் இருந்தா கூட மற்ற தேவைகள் போல்ஸ் அடிக்குவேட்டா இருக்கா, அதெல்லாம் இவங்களோட நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். த்ரூ தமிழ்நாடு இதுக்கு ஆய்வு நடத்தி தொடர்ந்து ஓப்பன் ஆகக்கூடிய கேபிள் அதை மூடும் பணிகள் அதெல்லாம் முடிக்க விட்டுருக்கோம். பட் ஆனாலும் இங்க சிறப்பாக இவங்க ஆபீஸ் வச்சது ஒரு சிறப்பா இருந்தது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் இன்று நடைபெற்றது. மதுரை, திருநெல்வேலி உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த குதிரைகள் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குமாரபாளையத்தில் 11ஆம் ஆண்டாக நடைபெற்ற இந்த குதிரை வண்டி ரேக்லா பந்தயத்தில் குமாரபாளையம் காவிரி நகர் பகுதியில் தொடங்கி சங்ககிரி அருகே உள்ள அன்னமார் கோவில் வரை 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு பந்தயம் நடைபெற்றது. இதில் சின்ன குதிரை, புதிய குதிரை, 41 இன்ச், 43 இன்ச், 45 இன்ச் உயரமான குதிரைகள் என 5 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் கலந்து கொண்டன. முதல் ரேக்லா பந்தயத்தை குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் திரு தவமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து குதிரைகள் சீரிப்பாய்ந்து எல்லைகளை கடந்து வந்து பரிசுகளை தட்டிச் சென்றன. குமாரபாளையம் நகரின் பிரதான சாலைகளில் வழியாக நடைபெற்ற இந்த ரேக்லா பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் இருமருங்கிலும் பாதுகாப்பாக நின்று ஆரவாரம் செய்து வீரர்களுக்கு உற்சாகம் ஊட்டினர். பல்வேறு பிரிவுகளில் சிறந்த இடம் பிடித்த குதிரைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, அரியலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை ஆட்சியர் திருமதி அழகுமீனா இன்று தொடங்கி வைத்தார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அன்னை தெரசா குறித்த புகைப்பட கண்காட்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பசுமை வளத்தை உருவாக்கும் நோக்கில் ஜவ்வாது மலைப்பகுதியில் வனத்துறை சார்பில் விதைப்பந்து தூவப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து 4 கறவை மாடுகள் உயிரிழந்தன. மயிலாடுதுறையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருளை விற்பனை செய்தது தொடர்பாக 2 வரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளியம்பதி பத்ரகாளி அம்மன் குண்டம் திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. தென்கொரியாவின் குவாங்ஜூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா 235க்கு 233 என்ற புள்ளிக்கணக்கில் பிரான்ஸை வென்று தங்கப் பதக்கத்தை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது. கலப்பு குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று கொரியாவை எதிர்கொள்கிறது. பீகாரின் ராஜ்கிரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. உலக சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் நைத்தானி, மணீஷ் குப்தா இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-12, 21-12 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் லோ சியான் கேங் சார்லஸ் விவேக் இணையை வென்றது. மற்றொரு ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தேவிந்தர் திலான், ஹேமந்த் துகல் இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் ரோலண்ட் பயர், பிரான்சின் நிக்கோலஸ் செஜோனன்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களை மேற்கொண்டதற்காக மத்திய அரசுக்கு பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்தங்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியான நடவடிக்கை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.